ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. டிசம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆனாலே போதும். டிசம்பர் மந்த்லேருந்து நியூ இயர் முடிகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த மாதிரி லைட்டால் தான் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக சூப்பராக யுனிக்காக ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளவு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடம் எங்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கருமாவளை சர்ச்சு தாங்க. ஒரு பிளேஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக வந்து ஒவ்வொரு லைட்ஸுமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பெரிய பெரிய குடில் எல்லாமே பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து கிடைக்கல, அவ்வளவு நெரிசல். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம குடிலுக்குள்ள என்ட்ராகி மேலேயும் சைடுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேகங்கள் இருக்கிறத மாதிரி பஞ்சு தாங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இது பஞ்சு தானா அப்படின்னுட்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ வந்து பார்த்துருப்போம். அது வந்து குட்டியோண்டு குடில் தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. நாம் பாலப்பழம் கருங்கல் இந்த மாதிரியான பெரிய குடில் மாதிரியா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க அந்த என்ட்ரன்ஸ் வந்து எவ்வளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அந்த அளவுக்கு தான், ரொம்ப பெருசு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அழகாக யுனிக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நாம் வந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே வேதாங்க, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக யுனிக்காக பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய ஸ்பாட்ஸ் கூட அங்கே வந்து இருந்துச்சு. ஸ்டால் எல்லாமே நிறைய இருந்துச்சு. நமக்கு வந்து திங்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா இருக்கட்டும், இல்லது செப்பல்ஸ் ஏதாவது வாங்கணுமா இருக்கட்டும், எல்லா கடைகளுமே இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வீடியோ வந்து பண்ணுறதுக்காக ஒரு ஆப்டான பிளேஸ் ஆட்டு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பிளேஸ் எல்லாமே வந்து அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குடிலோட வியூ பாயிண்ட் இவ்வளோ தாங்க குடில். பட் உள்ளே வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய குட்டி குட்டியான விளையாட்டுகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னோட பசங்களும் இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு சொன்னனால சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளையாடுறதுக்கும் பிள்ளைங்களை வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பானிபுரி கடை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே இந்த மாதிரி வந்து பொரிச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குலுக்கி சர்பத் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சர்ச்சோட டெக்கரேஷன் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தது அதுதான். சர்ச்சோட டெக்கரேஷன் அவ்வளவு சூப்பராக ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து அப்படியே சுற்றி கறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுவோம். பட் அதுக்கான ஸ்டால் எல்லாமே இங்கே வந்து நிறையவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கடலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கார்ன் இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. தாகத்துக்கு வந்து ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி குலுக்கி சர்பத்து எல்லாமே ரெடியாக தாங்க இருந்துச்சு. பட் காசு மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கி வயிறு நிரம்ப வந்து நாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலப்பழம் குடில் பக்கத்தில் போட்டிருந்த ஸ்டால் தாங்க. எப்படியும் ஒரு 3-4 ஸ்டாப்புக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும். இங்கே இல்லாதது இல்லை அப்படின்ட்டுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு தேவையான எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி தாங்க இருக்கும். பட் குடிலுக்கு உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல, அவ்வளவு நெரிசல். இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஏகதேசம் எப்படியும் ஒரு 3 ஸ்டாப்பு தூரம் தள்ளி வரைக்கும் அந்த லைன் வந்து நின்றுச்சு. அவ்வளோ தூரம் நின்று நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால வெளியிலேயே இந்த மாதிரியான வியூ பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.